இன்றைய தியானம். உன் கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினவராக காணும், தூரத்தில் உள்ள தேசத்தையும் பார்க்கும். ஏசாயா 33:17. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, உன் கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினவராக காணும் என்று தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தர் சொல்லுகிறார். யாருடைய கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினவராக காணும் என்றால் நீங்க 15 படிக்கணும். பிரியமானவர்களே, நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி இரத்தம் சிந்துதற்கான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவியை அடைத்து பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன் எவனோ. இந்த 15ஆம் வசனத்தின்படி வாழ்கிற யாராயிருந்தாலும் சரி, அவர்களை கர்த்தர் சொல்றாரு, உயர்ந்த இடங்களில் அவர்கள் தான் வாசம் பண்ணுவார்கள். கண்மலையின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும் என்று சொல்கிறார். அவன் அப்போ அவனுக்கு கொடுக்கப்படும். 15ஆம் வசனத்தில் உள்ள குணாதிசயத்தின்படி வாழ அர்ப்பணித்திருக்கிற சகோதரா சகோதரி, உன் அப்போ உனக்கு கொடுக்கப்படும், உன் தண்ணீர் உனக்கு நிச்சயமாய் கிடைக்கும் அப்படின்னு கர்த்தர் சொல்றார். நமக்கு தான் அந்த இடத்துல நம்ம நினைச்சுக்கிட்டோம்னா, எனக்கு தான் ஏசப்பா இந்த வார்த்தையை சொல்றாரு, என் கண்கள் ராஜாதி ராஜாவை மகிமை பொருந்தினவராக காணும். நீங்க ஏசாயா 32:1-2 வசனத்தை படிச்சு பாருங்க. இதோ ஒரு ராஜா நீதியாக அரசாளுவார், பிரபுக்களும் நியாயமாக துரைத்தனம் பண்ணுவார்கள். அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும் பெருவெள்ளத்துக்கும் புகலிடமாகவும் வறண்ட நிலத்துக்கு நீர்க்கால்களாகவும் விடாய்த்த பூமிக்கு பெருங்கண்மலையின் நிழலாகவும் இருப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே ராஜாதி ராஜாவாய் இருக்கிறார். அவர் காற்றுக்கு ஒதுக்காக, பெருவெள்ளத்துக்கு புகலிடமாக, வறண்ட நிலத்துக்கு நீர்க்கால்களாக, விடாய்த்த பூமிக்கு பெருங்கண்மலையின் நிழலாக இருப்பார். அந்த ராஜாவை, மகிமை பொருந்தின ராஜாவை என் அன்பு சகோதர சகோதரிகளே, உன் கண்களும் என் கண்களும் காணணும். அதுக்குரிய ஒரு பரிசுத்தத்தை நம்முடைய கண்களுக்கு கர்த்தர் தரும்படிக்கு இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம். தூரத்தில் உள்ள தேசத்தையும் பார்க்கும். முதல்ல ராஜாவை மகிமை பொருந்தினவராக நம்முடைய கண்கள் காண வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய கண்களை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தணும். நீங்க ஏசாயா 37:1 வசனத்துல பாருங்க. ராஜாவாகிய எசேக்கியா அதை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து ரட்டு உடுத்தி கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து என்று சொல்லி அங்க நம்ம பார்க்கிறோம். எதுக்காக ஆலயத்துக்குள்ள அவர் போறாருன்னா, அசீரியா ராஜா கர்த்தரை, ஜீவனுள்ள தேவனை நிந்தித்த காரியங்கள் அவன் கேள்விப்பட்ட உடனே ராஜாவாகிய எசேக்கியான்னு போட்டிருக்கு. ஆனா அந்த ராஜாவாகிய எசேக்கியா எப்படி ராஜாதி ராஜாவை பார்க்க ஆலயத்துக்குள்ள போறான்னா, தான் வஸ்திரங்களை கிழிச்சுக்கிட்டான், ரட்டு உடுத்தி கொண்டு கர்த்தருடைய ஆலயத்திலே பிரவேசிக்கிறான். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் ராஜா, ஆனா அவனுக்கு மேல ஒரு ராஜாதி ராஜா, ஜீவனுள்ள தேவன், கர்த்தாதி கர்த்தா, மகிமை பொருந்தினவர், அவருடைய ஆலயத்துக்குள்ள போகும்பொழுது, ராஜாதி ராஜாவே, உங்களை குறித்து இந்த சனகரீப், இந்த அசீரிய ராஜா இப்படி பேசுறானே, உங்க நாமத்தை நிந்திக்கிறானேன்னு சொல்லி அவருடைய ஆலயத்துக்குள்ள போகும்பொழுது தன்னுடைய வஸ்திரத்தை கிழிச்சுக்கிட்டான், ரட்டு உடுத்தி கொண்டான். அவன் ஆலயத்துக்குள்ள பிரவேசித்து என்ன செய்யறான்னு சொல்லி அந்த 37ஆம் அதிகாரம் ஃபுல்லா நீங்க வாசிச்சிங்கன்னு சொன்னா, கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறான். பிறகு கர்த்தரை புகழ்ந்து பாடி அதை அப்படியே விண்ணப்பமாக ஆண்டோடைய சமூகத்திலே அவன் எழுதி வைக்கிறான் என்று சொல்லி 37ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். இப்போது எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய கண்கள் நம்முடைய ராஜாதி ராஜாவை பார்க்கும்படிக்கு ஒரு பரிசுத்தத்தை நமக்கு தாரும் இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம். பிரியமானவர்களே,
45ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தில் கோராகின் புத்திரர் பாடும்பொழுது, எல்லா மனுபுத்திரரிலும் நீர் மகா சௌந்தரியம் உள்ளவர், உம்முடைய உதடுகளில் அருள் பொழிகிறது, ஆகையால் தேவன் உம்மை என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கிறார்னு சொல்லி அவங்க பாடுறாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் புகழ்ந்து பாடுகிறதை நம்ம இந்த சங்கீதத்தில் தீர்க்க தரிசனமாய் எழுதப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எல்லா மனுபுத்திரரிலும் நாம் ஆராதிக்கிற நம்முடைய மகிமை பொருந்தின ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து மகா சௌந்தரியம் உள்ளவர், அவருடைய உதடுகளில் அருள் பொழிகிறது என்று பாடுறாங்க. ஆகையால் தேவன் உம்மை என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கிறார். பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அப்படியாக ஆசீர்வதித்து நமக்காக இந்த பூமிக்கு அனுப்பி தந்தார். பிரியமானவர்களே, அவரை குறித்து யோவான் சுவிசேஷத்தில் எழுதும் பொழுது, யோவான் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார், அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது என்று எழுதுகிறார். அந்த மகிமையை நம்ம கண்கள் காணணும்னு செபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள பிதாவை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலையிலே உடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். ஏசாயா 33:17 என் கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினவராக காணும்படிக்கு என்னை அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன்னு யார் யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவர்களுடைய கண்களை கர்த்தர் நீர் பரிசுத்தப்படுத்தும் அப்பா. யோவான் 14:21 நீங்க எங்களுக்கு சொன்னீங்க, என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறான், என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறவன் பிதாவுக்கு அன்பாய் இருக்கிறான், நானும் அவனில் அன்பாய் இருப்பேன், அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன்னு சொன்னீங்களே. மகிமையின் ராஜாவே, உங்களை எங்களுக்கு வெளிப்படுத்துங்க. பிதாவின் மகிமையை நாங்கள் பார்க்கும்படிக்கு, குமாரனாகிய இயேசுவே உம்முடைய மகிமையை நாங்கள் பார்க்கும்படிக்கு எங்கள் கண்களை நீங்க பரிசுத்தப்படுத்துங்க ராஜா. ராஜாதி ராஜாவை எங்கள் கண்கள் காணும்படிக்கு, பாடும் பொழுது, துதிக்கும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது, வேத வசனங்களை வாசிக்கும் பொழுது மகிமை பொருந்தினவரை பார்க்கும் பாக்கியத்தை எங்களுக்கு தாரும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.